வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இதோடைய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்குது. ஏன்னா இந்த வீடியோவில் வர எந்த ஒரு வெஹிக்கிளாவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். அதனால் வெளிக்குள்ள பார்த்து மாதிரி சேனலுக்கு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் அப்படின்னு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக விஷயமா வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனு ப்ளஸ் நல்ல பிரேக்கிங் சேஃப்டியோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அது இல்லாமல் ஹேண்டிலிங்கும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கும். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மற்ற 125cc வெஹிக்கிள்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு மேஸ்கிலின், அது இல்லாமல் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக ஹீரோ உங்களுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு ரிலீஸ் ஸோ குட். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிகுலர்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 11.4 bhp அண்ட் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 58 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப நிச்சயமாக இதை மாதிரி ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதையும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிரேக் வருது, பின்னாடி இந்த ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துறாங்க. பிரேக்கிங்கில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக ஏபிஎஸ் கொடுத்த ஒரு வெஹிக்கிள்னா அது இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் மாதிரி விஷயங்களும் மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெரிய டயர்ஸும் பெட்டரான சஸ்பென்ஷன் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 794 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,13,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய CB125 ஹார்னட். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் அதே 125cc செக்மெண்ட்டில் அதே மாதிரி நல்ல இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன்னு சொல்லலாம். ஆமாம், அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பிட் ப்ரீமியமாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்டட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன், அந்த கலர் ஸ்கீம்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு எல்லாமே நல்ல ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஃபீச்சர்ஸோடையும் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த இடத்துலையும் இருக்குது. அதெல்லாம் முன்னே சொன்ன மாதிரி ப்ரீமியம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கடுத்து அதில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றதுனால அதுலேயும் உங்களுக்கு குறை கிடையாது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 10.99 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 90 to 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டே இருக்குது. அது இல்லாமல் மைலேஜ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 55 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல மைலேஜும் கிடைக்கும். அட் த சேம் டைமில் பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது வந்துடுது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் ஒரு 124 kg, சீட் 8 இத்தனை mm தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல, பட் ஒரு நல்ல சீட் ஹைட் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,25,000 முடிஞ்சிருப்போ ப்ரைஸிங்லும் என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ரீசனபிள் ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிளை எட்டு வந்திருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் வெஹிக்கிளை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவுடைய எக்ஸ்ட்ரீம் 160R. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல 160cc மோட்டர் சைக்கிள். ரியலி இந்த ஹீரோவுடைய எக்ஸ்ட்ரீம் 160R அதுக்குன்னு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வருது, மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப டவுனாக இருக்குமோன்றலாம் நீங்கள் திங்க் பண்ண தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல ரேஞ்சில் இருக்கும். ஃபஸ்ட் விஷயம் டிசைன் நல்ல ஒரு மேஸ்குலியரான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு உங்களுக்கு இருக்கும். ஒரு டீசெண்டான அப்பியரன்ஸ்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், 14.79 bhp அண்ட் 14 நியூட்டன்
நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு உங்களுக்கு 107 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ்லையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 160 சிசி ஏர் கூல்டு செக்மெண்ட்டில் 0 to 60 பெஸ்ட் ஆக்சலேஷன் பார்த்தோன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 47 கேபிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ்ன்றதும் நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஸ்டாண்டர்டாகவே வருது. பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்டுன்றதுனால அதையும் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட்டு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 139.5 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,30,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய SP160 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். எனக்கு வெஹிக்கிள் பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் எனக்கு ஃபேமிலி பர்பஸ் அது மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும், எனக்கு டே டு டே யூசேஜுக்கும் கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸ் போவோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஃபைன்ட் இன்ஜின் அந்த கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரீத்தபிளான ஒரு இன்ஜினோட தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க ஓரளவுக்கு ஸ்லைட்லி அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் பேசிக்லி இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிசைன்ன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு டே டு டே யூசேஜ் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். சீட்டிங் அந்த ஒரு ஓவரால் ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு ஒரு 162.71 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு செக்மெண்ட்லேயே செம்ம ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிளான ஒரு இன்ஜின், செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜினுங்க இல்லை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. பவர் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 13.27 பிஹெச்பி அண்ட் 14.58 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றது இந்த ஒரு 160 செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ஒரு பவர்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன லாங் ட்ரைவ்ஸ் போகிறேன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளோட இன்ஜின்ன்றது உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ஒரு ஓவரலாக நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குன்றது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டாப் ஸ்பீடு ஒரு 110 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுக்காங்க. பின்னாடியும் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப டிஸ்க் டுவெல் டிஸ்க் வரும். பட் நீங்கள் எது எடுத்தாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 138 kg, சீட் 796 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,40,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,47,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS F5 வெர்ஷன் 4 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பர் ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக நல்ல ஒரு மேஸ்கில் அது இல்லாமல் இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம் மாதிரி விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ரேஞ்சிலையும் வச்சுருக்கு. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தோம்னா இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு டோனாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சீட்டிங்லாம் சிங்கிள் பீஸ் தான் ஓரளவுக்கு நல்ல லென்த்தியரான சீட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்களும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதனால் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லாங் ட்ரைவ் மாதிரி விஷயங்கள் போகிறீங்கப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது இருக்குன்றப்ப நல்ல ஒரு ஆல்ரவுண்டான ஒரு டிசைன் டோனில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது உங்களுக்கு இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு யமாவோடைய ஒரு 149 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு நல்ல ஒரு ரிஃபைன்ட் அண்ட் ஒரு ரிலையபிளான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்துச்சுங்களா 12.2 பிஹெச்பி அண்ட் 13.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 50 கேம்பிள் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து நீங்கள் இன்னும் கூட ஒரு பெட்டரான மைலேஜ் எடுத்து பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து பைபாஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் அதான் ஒரே க்ரூசிங் ஸ்பீடில் நீங்கள் மாட்டு மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போகிறீங்கப்ப
60 கேபிள் வரைக்கும் கூட தருதா சொல்கிறாங்க. ஏன் எனக்கே இந்த மைலேஜ்லாம் தந்திருக்கு. நானும் எஃப்சி V4 தான் வச்சுருக்கேன். பைபாஸில் அதான் ஹைவேஸ்லன்னு பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் ஒரு 60 ஒரு 65 70 அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு ஸ்மூத்தான ஒரு ரைடிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறப்போ நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ் தரும் இந்த ஒரு வெஹிக்கிள். மைலேஜில் சும்மா சொல்லக்கூடாது, பவர் பெஸ்ட்டாக இருக்குது. பவர் கொஞ்சம் டீசென்ட்டு தான். பவர் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குற அளவு இருக்காது. 12.2 bhp அண்ட் 13.3 Nm ஆஃப் டார்க்குன்றது நார்மலான பவராக தான் இருக்கும். ஓகேவா எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஒரு பவர் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்குலாம் புஷ் பண்ணாதீங்க. பட் போகும், வெஹிக்கிள் போக முடியும். பட் இருந்தாலும் நான் வந்து ஓவராலாக ஸ்பீடு அட்வைஸ்க்காக சொல்கிறேன். ஸ்பீட் போகிறது என்றைக்காக இருந்தாலும் ஆபத்து தான். அந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. சரி, ஓகே. பிரேக்கிங் செட்டப்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய டயமீட்டர் இருக்கக்கூடிய டிஸ்க்கும் பின்னாடியும் சேம் டிஸ்க். பிரேக்கிங் பைட்லாம் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்கும். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க. டுவெல் சேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாமல் டயர்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறது நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு வைடரான டயர்ஸ். அதனால் ரோட் கிரிப்புன்றதும் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட நல்லா இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 136 kg தான். வண்டியோட வெயிட்டுக்கும் சைஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதை மாதிரி இருக்கும். வண்டியோட சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,44,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,49,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களோட ஃபேவரட் கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.